ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். மறக்காமல் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது பாருங்கள். இன்டர்வியூ போஸ்ட் 2க்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. புதிய நோட்டிஃபிகேஷனுங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 22/12/2025 20/1/2026 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் ஏதாச்சும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24/1/2026 26/1/2026 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. அதேமாரி டேட்டு மற்றும் டைமிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான தேதி சப்ஜெக்ட் 1 அதாவது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இருக்க போது 7/3/2026 மற்றும் 8/3/2026 இதுக்குள்ள உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக பதவி பற்றி பார்க்கலாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. கிளாஸ் 3ல் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மொத்தமாக 8 வேக்கன்சி. அந்த 8 வேக்கன்சி எந்த ரிசர்வேஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க. 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸில். இதில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சி ரிசர்வேஷன் படி, அதாவது எஸ்சிடிசி சென்னை, எம்டிசி சென்னை கொடுத்துருக்காங்க, டிஎன்எஸ்டிசி ஸோ போக்குவரத்து துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் வந்து பாருங்கள் டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை போர்டில் ஒரு வேக்கன்சி. மேனேஜர் கிரேடு கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் 21 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் ஒரு சில பதவி தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷனில் வந்து பாருங்கள் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல் போன்ற பதவி. ஸோ டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 76 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி அர்த்தம், 2 சிம்பிள் இருந்தால் ஒன்லி பேக்லாக் வேக்கன்சி அர்த்தம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 76 வேக்கன்சி பல டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பென்ஷன் ஸ்கீம்லேருந்தும், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்லேருந்தும், டிஎன்எஸ்டிசி, மெட்ரோபாலிட்டன் போன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க இந்த பதவிக்கு. அதிகபட்ச ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஓசி கேட்டகரி, அதர் கேட்டகரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இருக்க பதவிக்கு என்னமான ஏஜ் மீட் ஆமாம்னா 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ 2வதுலேருந்து 9வது 10வது பதவிக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே ஸோ எல்லா பதவிக்கும் 32, ஃபஸ்ட்டு பதவிக்கு மட்டும் 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி ரொம்ப இம்பார்ட்டன்டான போய் தெளிவாக வந்து பாருங்கள். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், இது வந்து பாருங்கள், இது வந்து போஸ்ட் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் இருக்க போஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ பதவிக்கான கல்வி தகுதி எம்எஸ்சி கேட்டிருக்காங்க. இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அல்லது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்கு முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. பட் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எம்எஸ்சி டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஏ முடித்தவங்க, ஐசிடபிள்யூஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பை த, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க, காஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் கிரேட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் சிஏ முடித்தவங்க, ஐசிடபிள்யூ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் ஆஃபீஸருக்கு பிஎல் டிகிரி, எல்எல்பி டிகிரி முடித்தவங்க, லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த 6 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, மீதி இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு
அந்த சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு பிஎல் டிகிரி முடிச்சுட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ். மேனேஜர் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, பிடெக்லேயே மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, சேம் பிடெக் தான், 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். டெப்டி மேனேஜர் மெட்டீரியலில் பார்த்தா பிடெக்கில் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க, பிடெக் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டெப்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கலில் பிடெக் முடிச்சுட்டு 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுதாங்க உங்களுக்கான கல்வி தகுதியாக அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு சில பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஸோ என்னமான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பாருங்கள், முதல்ல பேப்பர் 1ல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியாக வச்சுருக்காங்க. பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு இருக்க போது 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின் 100 கொஷின் கேட்குறாங்க. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, 25 கொஷின். டோட்டலாக பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்களுக்கு 200 கொஷின் எக்ஸாம் இருக்க போது 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்த சப்ஜெக்ட் பேப்பர், ஸோ டிகிரி, பிஜி டிகிரி அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த பார்ட் பி, பார்ட் சி மற்றும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2, அதாவது இந்த பார்ட் ஏல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வை மட்டும் உங்களுக்கு மதிப்பெண்ணை எடுத்துக்க மாட்டாங்க, மீதி எல்லாமே மெரிட் லிஸ்ட்டுக்கு மதிப்பெண்ணை எடுத்துக்கப்படும். இதை தவிர்த்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ, மொத்தமாக 510 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே நடக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி அங்கே தாங்க எக்ஸாம் நடக்குங்க, வேறு எங்கேயும் கிடையாது. ஏன்னா கம்மி பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க, அதனால் கம்மி சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க சிலபஸ் என்னென்ன அது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான புதிய ஜாப் அப்டேட். இந்த வருஷத்தோட மேபி கடைசி நோட்டிஃபிகேஷன்ஸாக இது இருக்கலாம். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பாருங்கள், என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, அந்த கல்வி தகுதி உங்களுக்கு இருக்கா, ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அது இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 அறிவிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.